அதனால்தான் பல பள்ளிகள் 100% 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பிலே தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடத்தப்படுகின்ற பழனியாண்டவர் திருக்கோயிலில் இருக்கின்ற கல்லூரிக்கு மதிய உணவு திட்டத்தை முதலில் காலை சிற்றுண்டியை முதலில் இந்து சமய அறநிலையத்துறை கொண்டு வருவதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள். அதோடு சேர்த்து இந்த ஆண்டிலிருந்து மதிய உணவு திட்டத்தையும் அந்த கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அதோடு மட்டுமில்லாமல் அந்த கல்லூரியிலே பள்ளியிலே படிக்கின்ற ஹாஸ்டலை பயன்படுத்துகின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் 3 வேளையும் இலவசமாக உணவு திட்டத்தை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே அறிவித்திருக்கின்றோம். வெகு விரைவில் இன்னும் 1 மாத காலத்திற்குள்ளாக அந்த திட்டத்தையும் அந்த பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் கொண்டு வர திட்டமிட்டிருக்கின்றோம். அந்த வகையில் துறையின் சார்பிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து பள்ளிகள் கல்லூரிகளிலும் மாணவ செல்வங்களுக்கு ஏற்றாற்போல் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வரை அவருடைய உத்தரவை நிறைவேற்றுகின்ற வகையில் இன்றைய தினம் எங்கள் துறையுடைய செயலாளர் அன்பிற்கினிய மணிவாசகம் அவர்களும் சென்னை பெருநகரத்தினுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய குமரகுருபரன் அவர்களும் எங்கள் இந்த துறையினுடைய ஆணையாளர் ஸ்ரீதரன் அவர்களும் தலைமை பொறியாளர் கூடுதல் ஆணையாளர்கள் அதேபோல் ஏகாம்பரநாதர் திருக்கோயிலுடைய தலைவர் அன்பிற்கினிய வேல்முருகன் அவர்களும் இன்றைய தினம் கள ஆய்விலே பங்கேற்றிருக்கின்றோம். இந்த பள்ளி என்பது தனியார் பள்ளிக்கு நிகராக மாணவர்களுடைய அனைத்து அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த பள்ளி அமையும். படிக்கின்ற மாணவர்களுக்கு வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மாணவர்களுக்கு இந்த பள்ளிக்கூடம் என்பது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இதுல 1100 பேர் இப்போது கட்டப்படுகின்ற கூடுதல் கட்டங்களை சேர்த்தால் அடுத்த ஆண்டு இன்னும் அதிகமான அளவிற்கு மாணவர் சேர்க்கை வருவார்கள். இந்த ஆண்டு கல்வி ஆண்டுல அதிகமாக மாணவர் சேர்ந்துட்டாங்க. 1100 பேர் இந்த ஆண்டு இந்த பள்ளியை நாங்கள் எடுக்கின்ற பொழுது 750 பேர் தான் இருந்தார்கள் மாணவ செல்வங்கள். இன்றைக்கு இந்த ஆண்டு 1170 பேர் ஒட்டுமொத்தமாக இந்த பள்ளியினுடைய இந்த ஆண்டு இறுதியில் தேர்வு எழுதியிருக்கின்றார்கள். ஆகவே இப்போது தேர்வு முடிந்து வெளியிலே சென்றவர்கள் 175 பேர் வெளியிலே சென்றிருக்கின்றார்கள். அந்த 175க்கும் அதிகமான அனுமதி இந்த பள்ளியிலே கேட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட கூடுதல் எண்ணிக்கையில் மாணவ செல்வங்கள் வருவார்கள். அந்த பணி தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அந்த வேட்கைக்காக அனுதினமும் ஏற்கனவே துறையின் சார்பில் 38 வருவாய்த்துறை வட்டாட்சியர்களை பணிமாற்றுக்கு வழங்கி பெற்றிருக்கின்றோம். அதில் 38 வருவாய் வட்டாட்சியர்களுக்கும் 2 சர்வேயர்களையும் 2 உதவியாளரை பெற்றிருக்கின்றோம். துறையின் சார்பில் ரேவர் கருவியை அவர்களுக்கு வாங்கி தந்திருக்கின்றோம். தொடர் நடவடிக்கையாக அந்த கோயில் சொத்து மீட்கின்ற பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. சுமார் 7800 கோடியை நெருங்கி இருக்கின்றது. இந்த பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் திருக்கோயில் நிலையங்களை கண்டறிகின்ற பணியும் ஒருபுறம் முழுவீச்சில் நடந்து கொண்டிருக்கின்றது. இதுவரையில் 2 லட்சம் ஏக்கர் அடையாளம் காணப்பட்டு திருக்கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் HRNC என்ற கல் பதிக்கப்பட்டு அது எந்த திருக்கோயிலுக்கு உண்டான சொத்து அந்த இடம் எவ்வளவு அதனுடைய பரப்பளவு என்பதையும் குறிப்பிட்டு பதாகைகள் வைக்கின்ற பணி 2 லட்சம் ஏக்கரை தாண்டி இருக்கின்றது. அந்த பணியும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படி பணிச்சுமை அதிகமான காரணம் கடந்த காலங்களில் இதுபோன்று இந்த துறையினுடைய பணிகளை வேகப்படுத்தாததன் காரணமாக அந்த 10 ஆண்டு தொய்வையும் சேர்த்து இந்த 4 ஆண்டுகள் நாங்கள் தொடர் பயணத்தில் இருப்பதால் பணிச்சுமை இருந்தாலும் இந்த பணிகளை வெற்றிகரமாக நிறைவேற்றி வருகின்றோம். 2026 திமுக ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்படும். கடவுள் முருகன் இவங்களெல்லாம் ஓட விடுவார்னு பாஜக தலைவர்கள் முருகன் நயினார் நாகேந்திரன் பேசினார். பழனியிலே அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடு ஏற்பட்ட தாக்கம்தான் இப்பொழுது ஓடி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நம்முடைய மதுரையிலே மாநாடு நடத்துகிறார்கள். எங்களுடைய பணி என்பது மதம் சார்ந்து மக்களை பிரிப்பதல்ல. எந்த மதத்தினராக இருந்தாலும் அவரவர்கள் விரும்புகின்ற வகையில் அமைதியான வழியில் அவரவர்கள் விரும்புகின்ற தெய்வங்களை அவரவர்கள் பிரேயர் செய்வதற்கும் தொழுவதற்கும் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் இறைப்பணியிலே ஈடுபடுவதற்கும் தடையாக இருக்க மாட்டோம். மதத்தால் மொழியால் இனத்தால் பிளவுபடுத்துபவர்களை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த சக்திகள் 2026ஆம் ஆண்டு
புறக்கணிக்கப்படுவார்கள். அவர்கள் சொன்ன பாணியிலே சொல்ல வேண்டும் என்றால் விரட்டி அடிக்கப்படுவார்கள். புரிதல் இல்லாமல் ஒரு அறிக்கை, அவருடைய அறிக்கை புரிதல் இல்லாத அறிக்கை, அவரது அறிக்கை. அவரை ராமேஸ்வரத்திற்கு செல்லுங்கள். அங்கு சென்ற பிறகு அங்கு இருக்கிற நிலை அறிந்த பிறகு அவர் அறிக்கை தரட்டும், நான் பதில் சொல்ல தயாராக இருக்கின்றேன். யாரோ எழுதி கொடுப்பதை, யாரோ சொல்லுவதை, காற்று வாக்கிலே வருவதை உள்வாங்கிக் கொண்டு அறிக்கை விடுகிறார். அப்படி எந்த விதமான நிலைப்பாடும் இல்லை. உள்ளூர் பக்தர்கள் சிறப்பு கட்டண வழியாக இப்பொழுதும் அனுமதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள், அனுமதிக்கப்படுகிறார்கள். அது எல்லா திருக்கோயிலும் உள்ளூர் பக்தர்களுக்கு அவரவர்களை அடையாளம் கண்டுகொண்டு அங்கே பணியிலே இருப்பவர்கள் அதற்குண்டான ஏற்பாட்டை நல்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள். புரிதல் இல்லாத ஒரு அறிக்கை அந்த அறிக்கை. ராமரையும் கேரளாவில் ஐயப்பனையும் தமிழகத்தில் முருகனையும் பாஜக கையில் எடுத்துக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு அரசியல் ரீதியாக தாக்கத்தை கொடுக்குது? நாம் யாரை விரும்புகிறோம் என்பதை விட நம்மை யார் விரும்புகிறார்கள் என்பதுதான் முக்கியம். இன்றைய தமிழ் கடவுள் முருகன் திராவிட மாடல் ஆட்சி நாயகன் மாண்புமிகு தமிழக முதல்வரை விரும்பிக் கொண்டிருக்கின்றார். ஏன் என்று நீங்கள் காரணம் கேட்கலாம். 117 திருக்கோயில்கள் இதுவரையில் முருகர் திருக்கோயில்களுக்கு மாத்திரம் குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது. 117 முருகர் திருக்கோயிலுக்கு. ஒட்டுமொத்த திருக்கோயிலுடைய குடமுழுக்கு 3109 திருக்கோயில்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு குடமுழுக்கு நடந்திருக்கின்றது. அதோடு மட்டுமல்ல, 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அறுபடை வீடுகளுக்கு 2000 பேர்களுக்கு கட்டணம் இல்லாமல் அவர்கள் அறுபடை வீடுகள் தரிசனம் செய்வதற்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் வழி காணப்பட்டிருக்கின்றது. இந்த ஆண்டு அறுபடை வீடுகளுக்கு 70 வயது முதிர்ந்தவர்களை 2000 பேரை இந்த ஆண்டும் அழைத்து செல்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் பெருந்திட்ட வரைவு என்று எடுத்துக்கொண்டால் அறுபடை வீடுகளில் பழனி, திருச்செந்தூர், திருத்தணி ஆகிய 3 திருக்கோயிலுக்கு மாத்திரம் சுமார் 400 கோடி ரூபாய்க்கு மேலாக பெருந்திட்ட வரைவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் அறுபடை வீடுகள் அல்லாத சுமார் 4 திருக்கோயில்கள் சிறுவாபுரி, மருதமலை, குமரவயலூர், காந்தல் ஆகிய இந்த 4 கோயில்களையும் சேர்த்து 872 கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவு பணிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த ஆட்சியில்தான் 184 அடி உயரம் கொண்ட முருகர் சிலை மருதமலையிலே நிறுவுவதற்குண்டான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் திண்டலில் 134 அடி உயரம் கொண்ட முருகர் சிலையை திண்டலில் நிறுவுவதற்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. நான் சவாலிட்டு சொல்லுகிறேன், இது போன்ற திருப்பணிகள் தமிழ் கடவுள் முருகனுக்கு எந்த ஆட்சியிலாவது பெருமை சேர்த்திருக்கின்றார்களா? இந்த ஆட்சியில்தான் அதை பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். தமிழ் வாழும், தமிழ் வெல்லும். ஆகவே அரண்டு கிடப்பவர்கள், மிரண்டு கிடப்பவர்களுக்கு எங்களுடைய முருகனுடைய கையிலே இருக்கின்ற வேல் நிச்சயம் 2026ஆம் ஆண்டு வெற்றியை குவிக்கும். போதுமை, இதுவே தலைப்புக்கு வந்துச்சு. அது அவருடைய கருத்து, தலைமை சார்ந்த விஷயம். அதற்கு தலைமை முடிவெடுக்கும். நயினாரோட பயம் தெரியுது இல்ல? நயினாரோட பயம் தெரியுதா இல்லையா? நீ வா நீ வா நீ வான்ற ஒரு நல்ல பழமொழி தமிழ. புலிக்கு பயந்தவெல்லாம் என் மேல ஏறிப்படுத்துங்கன்ற பழமொழி தான் அவருக்கு பொருந்தும். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு தோல்வி பயம் வந்து திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தோல்வி பயம் வந்து சரி, இது ஒரு நிலைத்தன்மை இல்லாத கூட்டணி அப்படின்ட்டு எல்முருகன் சொல்லியிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே இருக்கின்ற அனைத்து தோழமை கட்சிகளும் இந்த கூட்டணி உறுதியாக இருக்கிறது என்று அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கூட்டணியை தேடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கின்ற இந்த கட்டுமானம் எங்கும் செல்லவில்லை. தங்கள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் கூட்டணி என்று பறந்து கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் எங்கள் தளபதி தலைமையில் அமைந்திருக்கின்ற கூட்டணி வலுவாக இருக்கின்றது. இந்த வலுமிக்க இந்த கூட்டணியை பார்த்துத்தான் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பது போல் கூட்டணியை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். போதுமே, நிறைய போறது. எவ்வளவு ஃப்ரீயா உட்காந்து எங்களை போய் நெருக்கடி என்றிய 1 மணி நேரமா சுத்திட்டு வரோம். எங்க முதல்வர் நேற்று பயணித்தவர் 13 கிலோமீட்டர் ரோட் ஷோ நடத்தியிருக்கின்றார். பல்வேறு மக்கள் நல திட்டங்களில் பங்கேற்றிருக்கின்றார். இன்று காலை 8:30 மணிக்கே மேட்டூர் அணையை திறந்து விட்டிருக்கின்றார். எவ்வளவு ஃப்ரீயா இருக்கும், எங்களுக்கு போய் நெருக்கடியில் இருப்பவர்கள் அவர்கள்.
அறநிலையத்துறை கட்டுப்பாட்டு கோயில்ல நாடகம் நடத்துகிறார் முதல்வர்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அவருக்கு மேடையே கிடைக்கிறது இல்ல, அதனால யாரை பார்த்தாலும் நாடகமா தெரியுது. சார், சிறுவாபுரி அங்க புதிய வழிபாதை பணிகள் தொடங்கியாச்சா? அரசு எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 1070 கோடி ரூபாயை அரசின் சார்பில் மானியமாக வழங்கியிருக்கின்றது. நீங்கள் கடந்த கால ஆட்சியை சீர்தூக்கி பாருங்கள். இவ்வளவு நிதியை அரசு மானியமாக வழங்கிய ஒரே ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இந்த ஆட்சி தான். அதற்குண்டான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. வெகு விரைவில் அந்த அந்த தொகைக்குண்டான அரசாணையும் வெகு விரைவில் வெளியிடப்பட போகின்றது. அதற்கு முன்கூட்டியே அதில் இருக்கின்ற ஃபீசிபிலிட்டி அனைத்தையும் ஸ்டடி செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் ஒரு சில நில ஆர்ஜிதம் செய்ய வேண்டியதும் இருக்கின்றது. அதையும் அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றோம். பொதுப்பணித்துறை அதிகாரிகள், குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் முழு வீச்சில் அந்த பணியில் இருக்கின்றார்கள். அந்த துறையுடைய அமைச்சர் அருமையண்ணன் ஏவா வேலு அவர்கள் 2 முறை ஏற்கனவே ஆய்வு செய்திருக்கின்றார். இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக நானும் எங்கள் துறையின் செயலாளரும் ஆணையாளரும் சென்று ஆய்வு மேற்கொள்ள இருக்கின்றோம். போர் வச்சிடுங்க, போதுங்க. இந்த அறநிலையத்துறை சார்பில் நடக்கக்கூடிய திருமண நிகழ்ச்சியில இடநெருக்கடி இல்லாம வாழப்பாடி எல்லாம் வந்து தள்ளுமுள்ளாது. ஒரு டோக்கனுக்கு 3000 கொடுக்குறோம், ஆனா 100 கல்யாணம் நடக்குது, 72 கல்யாணம் நடக்குது. சரியா வந்து இடநெருக்கடி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் நடக்குது. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இதுவரையில் 1200 திருமணங்கள் கட்டணம் இல்லாமலே நடத்தி தந்திருக்கின்றோம். அதேபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணம் இல்லாமல் திருமண மண்டபங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் திருக்கோயிலின் சார்பில் திருமண மண்டபங்கள் என்று எடுத்துக்கொண்டால் 46 திருமண மண்டபங்களை சுமார் 160 கோடி ரூபாய் செலவிலே கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதில் 50% மேலான திருமண மண்டபங்களுடைய பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. நீங்கள் குறிப்பிட்ட ஒரு சில கோயில்களில் ஆன்மீகத்தின் மேல் கொண்ட நாட்டத்தின் காரணமாக பல முருகர் கோயில்களில் இப்போது அதிக அளவு திருமணங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. உதாரணத்துக்கு வடபழனியை எடுத்துக்கொண்டால் அப்படி ஒரு நிலை. அதற்குத்தான் கூடுதலான திருமண மண்டபங்களை கட்டி இந்த 18ஆம் தேதி மாண்புமிகு முதல்வருடைய திருக்கரங்களால் அந்த திருமண மண்டபங்களை திறந்து வைக்கின்றார். அதேபோல் திருத்தணியில் கூடுதலாக 6 திருமண மண்டபங்களை கட்டியிருக்கின்றோம். அவையும் வெகு விரைவில் 2 மாத காலத்திற்குள் திறக்கப்பட இருக்கின்றோம். நீங்கள் சொன்ன அந்த வாழப்பாடியிலும் திருமணம் கட்டுவதற்குண்டான இடமும் நிதி வசதியும் இருந்தால் அதற்கும் ஏற்பாடு செய்வோம். திருமண மண்டபங்களை நாங்கள் தடுப்பதில்லை. ஒரு சிலர் அவர்கள் நேர்த்திக் கடனை பூர்த்தி செய்வதற்காக முருகர் கோயிலிலே திருமணம் என்று வைத்துக் கொள்ளுகிறார்கள். குறிப்பிட்ட சில நாட்கள் தான் முகூர்த்த தேதி வருகின்றது. ஒரே முகூர்த்த தேதியில் 100 பேர் 150 பேர் என்று வந்து விடுகிறார்கள். நாங்கள் அவர்களை திருமணம் செய்வதற்கு அனுமதிக்கவில்லை என்றால் அவர்கள் படுகின்ற வருத்தம் சொல்லனா துயரம் ஆளாகின்றது. ஆகவே அனுமதிக்கின்ற நிலை ஏற்படுகின்றது. இருந்தாலும் எந்த விதமான அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் அதையும் ஒரு சிஸ்டத்துக்குள் கொண்டு வந்து திருமணங்களை நடத்துவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வோம். நிருபர் சொன்ன அந்த திருக்கோயிலை இன்றைக்கே எங்களுடைய துறையினுடைய இணை ஆணையாளரை ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அறிக்கை பெற்று அதற்குண்டான வழிவகைகளை காண்போம்.